இந்த சிறுவன் 12 ஆண்டுகளாக இறந்துள்ளான் என்பது உறுதியாக இருக்கிறது. ஆனால் திடீரென மாளிகையின் மேல்தளத்தில் எழுந்தான். அவன் நீண்ட நாட்கள் உறங்கியதை மட்டுமே உணர்ந்தான். லூனா என்ற ஒரு ஹோட்டல் சென்ற கனவு காண்தான். அங்கு 12 ஆண்டுகளாக மேலாளராக இருந்தான். இந்த கணத்தில் வகுப்புக்கான நேரமாகியுள்ளதை நினைத்தான். அவசரமாக வகுப்பறைக்கு திரும்பினான். ஆனால் யாரையும் அடையாளம் காண முடியவில்லை. அவர் தவறான வகுப்பிற்குள் நுழைந்தார்களா? அந்த நேரத்தில் ஆசிரியர் உள்ளே வந்தார். அவரை பழைய பாணியின் பள்ளி யூனிபார்மில் பார்த்தவுடன் அவள் அதிர்ச்சி அடைந்தாள். இந்த பாணி 12 வருடம் பிறந்தது. அவன் சிறு பிரச்சனை உருவாக்க வந்திருக்கிறானா என தோன்றியது. அவள் பாதுகாவலரை அழைக்க தயாராக இருந்தாள். இளைஞன் சூழ்நிலை சரியாது என்பதை கண்டு கற்பித்தல் கட்டிடத்திலிருந்து வெளியே ஓடினான். அவன் திரும்பி பார்த்தான். தேதி அதிர்ச்சி அளிக்கும் வகையில் 2017 என்று காண்பிக்கப்பட்டது. இப்பொழுது 2005 இருக்க வேண்டாமா? நான் எப்படி 12 ஆண்டுகளாக நித்திரையில் இருந்து வீட்டில் உள்ள எனது தங்கச்சிகள் எப்படி? அவர் வீட்டுக்கு வழி எங்கு விரைந்து சென்றார். கதவை திறந்தவுடன் அவரை மாறதாக வரவேற்கும் கூட்டம் இல்லை. வெறும் டேபிள்கள் மற்றும் மற்றொரு விதமான சூழ்நிலையே இருந்தது. இந்த சம்பவம் அவருக்கு மிகவும் திகைப்பாக இருந்தது. அவனுக்கு விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள யாராவது தேவைப்பட்டது. வெளியே சென்ற போது அவன் வீட்டின் உரிமையாளரை சந்தித்தான். ஆனால் உரிமையாளர் அவனை திருடன் என்று தவறாக புரிந்து கொண்டார். அவன் விரைவில் விலகினான். ஆனால் வீட்டின் உரிமையாளர் கவனிக்காமல்